गुड मॉर्निंग टू ऑल। आप सभी को मेरा नमस्कार। वेलकम टू शिवास बोल चैनल। दक्षिण भारत हिंदी प्रचार सभा मद्रास सिटी நடத்துகிற லோயர் எக்ஸாம்ஸில் பிராத்மிக் எக்ஸாம் கொஷின் பேட்டர்ன் அது மட்டும் இல்லை ஈஸி வே டு லேர்ன் எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ் என்னெல்லாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டைம் 2.5 hours, டோட்டல் மார்க்ஸ் 100. இதில் 16 ரோமன் லெட்டர்ஸ் இருக்குது. ஒரு சில ரோமன் லெட்டரை தவிர மற்ற எல்லாமே சாய்ஸில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஈஸியாக நீங்கள் அட்டென்ட் பண்ணலாம். फर्स्ट रोमन, किन ये 5 प्रश्नों के उत्तर एक एक वाक्यों में लिखिए. 5 क्वेश्चंस अटेंड பண்ணணும். டோட்டலாக 10 क्वेश्चंस கொடுப்பாங்க. அதில் நீங்கள் 5 தான் அட்டென்ட் பண்ணணும். மார்க் பார்த்துக்கோங்க. 5 2s 10. ஓகேங்களா? இது வந்து போதினியில் கேட்பாங்க. போதினியில் மொத்தம் 20 லெசன்ஸ் இருக்குது. ஆனால் நீங்கள் 20 லெசன்ஸ் கொஷின் ஆன்சர்ஸ் தரோ பண்ண தேவையில்லை. பார்ட் 1 से 12 तक லெசன் 1 to 12 அதில் இருக்க கொஷின் ஆன்சர்ஸ் தரோ பண்ணாலே 5 கொஷின்ஸ் உங்களால் அட்டென்ட் பண்ண முடியும். அது பாருங்கள், புக் பேஜ் நம்பர் 15லேருந்து 40 வரைக்கும் இருக்குது. அது நல்லா தரவாக லேர்ன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ரோமன் லெட்டர், கின் ये 4 को अक्षरों में लिखिए. நம்பர்ஸ் எழுதணும், நம்பர் நேம் எழுதணும். அதில் வந்து மொத்தம் 8 கொடுத்துருவாங்க. அதில் 4 தான் நம்ம அட்டென்ட் பண்ண போகிறோம். ஒன்றுக்கும் ஒவ்வொரு மார்க்கு. 1 से 50 तक 1 to 50 நீங்கள் தரவா ஆயிக்கணும். இதில் 1 to 50 உங்களுக்கு தரவா பண்ண தெரியல, பண்ண முடியல அப்படின்னா 1 to 40 தரவா இருந்தாலே உங்களால் அட்டென்ட் பண்ண முடியும். புக் பேஜ் நம்பர் பாருங்கள், 52 and 56ல் இருக்குது நம்பர்ஸ். நெக்ஸ்ட் थर्ड रोमन लेटर, किन ये 2 पद्यों का भावार्थ प्रांतीय भाषा में लिखिए. भावार्थ प्रांतीय भाषाவில் எழுதணும். இதில் வந்து மொத்தம் 5 கொடுத்துருவாங்க. அதில் 2 தான் நீங்கள் சூஸ் பண்ணி எழுத போகிறீங்க. பாருங்கள், ஒவ்வொரு பாவார்த்துக்கும் 3 மார்க்ஸ் கொடுக்குறாங்க. 2 3s 6 மார்க்ஸ். நீங்கள் 2 தான் அட்டென்ட் பண்ணணும். அதில் பாருங்கள், பத்தியம்னா போயமில் வந்தனால நிந்தா கிசிக்கி அந்த பேராகிராஃப் தரோ பண்ணிக்கோங்க. பேஜ் நம்பர் 59ல் இருக்குது. அடுத்தது பல்வான் பனோவில் தன்வான் பனோ அதை வந்து தரோ பண்ணிக்கோங்க. பேஜ் நம்பர் 61ல் இருக்குது. கர் அப்னா அதில் ஒரே ஒரு பேராகிராஃப் தான் இருக்குது. அதாவது மா பாப் பாய் இந்த பாவார்த்தை தரோ பண்ணிக்கோங்க. பேஜ் நம்பர் 65ல் இருக்குது. நெக்ஸ்ட் சீக்கோவில் ஃபூலோன் சே நித்து ஹன்ஸ்னா சீக்கோ அது வந்து பேஜ் நம்பர் 67ல் இருக்குது. கல்பனாவில் ஜஹா கஹிபி கல்பனாவில் இது ஒரு பேராகிராஃப் தான், பாவார்த்தம் மட்டும்தான் இருக்குது. இதே நல்லா தரோ பண்ணிக்கோங்க. பேஜ் நம்பர் 69. ஸோ இந்த 5 நல்லா தரோ பண்ணிக்கிட்டாலே 2 உங்களால் ஈஸியாக அட்டென்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ரோமன் லெட்டர், கிசி ஏக் தோஹே கா கண்டஸ்த ரூப் ஜோங் கா தியோ லிக்கியே. இங்கே வந்து நம்மளுக்கு 3 தோஹா கொடுத்துருவாங்க. அதில் 1 மட்டும் தான் நம்ம எடுத்து அட்டென்ட் பண்ண போகிறோம். அந்த ஒரு தோஹாக்கு 4 மார்க்கு, 4 மார்க்ஸ். ஓகேங்க. தோஹா பொறுத்த வரைக்கும் 1 and 2 மொத்தம் 4 இருக்குது புக்கில். நீங்கள் 1 and 2 தரோ பண்ணாலே 1 அட்டென்ட் பண்ணிடலாம். 1 and 2 உங்களுக்கு படிக்க முடியல அப்படின்னா 3 and 4 அதில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் 1 அட்டென்ட் பண்ணிடலாம். புரிஞ்சுங்களா? புக் பேஜ் நம்பர் 70ல் இருக்குது. பெட்டர் நீங்கள் 1 and 2 நல்லா தரோ பண்ணிக்கிட்டாலே 1 அட்டென்ட் பண்ணிடலாம். அடுத்தது ரோமன் லெட்டர் 5. ரோமன் லெட்டர் 5லேருந்து லெசன்ஸ்லேருந்து கேட்டால் கத்திய பாட்டிலேருந்து வரப்போகுது. ஓகேங்களா? இங்கே மொத்தமாக வந்து பிராந்திய பாஷாவில் எழுதணும். 8 கொடுத்துருவாங்க. கினி 3 का अर्थ பிராந்திய பாஷாமே லிக்கியே. 8 கொடுத்துருக்காங்க. அதில் 3 தான் நீங்கள் அட்டென்ட் பண்ண போகிறீங்க. ஒன்றுக்கும் ஒவ்வொரு மார்க். 3 1s 3 மார்க்ஸ். இது வந்து நீங்கள் பார்ட் 1 से 5 तक அதாவது லெசன் 1 to 5 பிராந்திய பாஷா தரோ ஆயிக்கோங்க. பேஜ் நம்பர் 75 78 80 83 86ல் இருக்கிற இந்த 5 லெசனை நீங்கள் தரோ பண்ணாலே 3 கண்டிப்பாக உங்களால் அட்டென்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து ரோமன் லெட்டர் 6, கின் ये 3 के विलोम शब्द लिखिए. ஆப்போசிட்ஸ் எழுதணும். இதுக்கும் பார்த்தீங்கன்னா 3 அட்டென்ட் பண்ணணும். மொத்தம் 8 கொடுத்துருவாங்க. ஒன்றுக்கும் ஒவ்வொரு மார்க். 3 1s 3 மார்க்ஸ். ஓகேங்களா? இதுவும் அதே மாதிரி தான். பார்ட் 1 से 5 तक விலோம் சப்த ஆப்போசிட்ஸ் வந்து எப்படி பிராந்திய பாஷா படிக்கிறீங்களோ அதே மாதிரி ஃபஸ்ட்டு 5 லெசன்ஸ் தரோ பண்ணிக்கோங்க. லெசன் 1 to 5 பேஜ் நம்பர் 75 78 80 83 87ல் இருக்குது புக் பேஜ் நம்பர். ஓகேங்களா? नेक्स्ट रोमन, किन ये 4 वाक्यों को सही या गलत में लिखिए. அதாவது ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கேட்குறாங்க. இந்த ட்ரூ ஆர் ஃபால்ஸில் மொத்தம் 5 கொடுத்துருவாங்க. அதில் நம்ம 4 அட்டென்ட் பண்ணணும், 4 அட்டென்ட் பண்ணணும். அது ஒன்றுக்கும் ஒவ்வொரு மார்க்கு. 4 1s 4. ட்ரூ ஆர் ஃபால்ஸ் மொத்தமே 3 லெசன்ஸில் தான் இருக்குது. பார்ட் 1 से 3 तक லெசன் 1 to 3ல் இருக்கிற ட்ரூ ஆர் ஃபால்ஸை தரோ பண்ணிக்கோங்க. பேஜ் நம்பர் 76 78 and 80ல் இருக்குது. நெக்ஸ்ட் ரோமன்,
किन्हीं 4 के कोष्टक से सही शब्द चुनकर खाली जगह भरिए. அதாவது சூஸ் த ஃபாலோயிங். இதுக்கும் அதே தான். மொத்தம் வந்து 5 கொடுத்துருவாங்க. அதில் நம்ம 4 அட்டன் பண்ண போகிறோம். 4 1s are 4. சூஸை பொறுத்த வரைக்கும் லெசன் 4 and 5, அதாவது பார்ட் 4 and 5, இந்த 2 லெசனில் மட்டும்தான் சூஸ் இருக்குது. லெசன் 4 and 5 அதில் இருக்க சூஸை தரோ பண்ணிக்கிட்டாலே 4 மார்க் வாங்கிடலாம். पेज नंबर 83 and 87, बुक पेज नंबर 83 and 87. नेक्स्ट रोमन लेटर 9. निम्नलिखित वाक्यों को जोड़िए, मैच द ஃபாலோயிங் மா. இதுவும் அப்படி தான். இது வந்து சாய்ஸ் கிடையாது. மொத்தமே 4 தான் கொடுத்துருக்காங்க. அந்த 4மே நம்ம அட்டென்ட் பண்ணோம். 4 மார்க்ஸ். 4 1s are 4 மார்க்ஸ். மேட்ச் த ஃபாலோயிங் பொறுத்த வரைக்கும் 2 லெசனில் தான் மேட்ச் இருக்குது. பார்ட் 4 ஆர் சே, அதாவது லெசன் 4 and 6 இந்த 2 லெசனில் மட்டும்தான் மேட்ச் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா புக் பேஜ் நம்பர் 84 and 91. இந்த 2 லெசன் தரோ பண்ணாலே 4 மார்க். ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள் ரோமன் லெட்டர் 10. किन्हीं 4 की खाली जगह भरिए. இது வந்து fill in the blanks. இதுக்கு அதே மாதிரி தான் 4 1s are 4 மார்க்ஸ். இதே சாய்ஸில் தான் எழுத போகிறோம். டோட்டலாக 5 கொடுப்பாங்க. அதில் 4 நம்ம சூஸ் பண்ணி எழுதணும். fill in the blanks பொறுத்த வரைக்கும் 2 லெசன்ஸில் மட்டும்தான் fill in the blanks இருக்குது. அதாவது பார்ட் 6 ஆர் 7 இந்த 2 லெசனில் மட்டும்தான் fill in the blanks இருக்குது. ஸோ லெசன் 6 and 7 தரோ பண்ணிக்கோங்க. புக் பேஜ் நம்பர் 90 and 94. नेक्स्ट रोमन लेटर 11. किन्हीं 4 शब्दों का प्रयोग वाक्यों में कीजिए. மேக் சென்டென்ஸ்மா இது வந்து நம்மளுக்கு மொத்தம் வந்து 8 கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம 4 தான் அட்டென்ட் பண்ண போகிறோம். 4 2s are 8. ஒன்றுக்கு 2 மார்க்ஸ். மேக் சென்டென்ஸ் लेसन पार्ट 5 से 7 तक, அதாவது லெசன் 5 6 7 5 to 7 இந்த 3 லெசன்ஸில் மட்டும்தான் மேக் சென்டென்ஸ் இருக்குது. இதில் ஏதாவது 2 லெசன் நீங்கள் தரோவானாலே நீங்கள் அட்டென்ட் பண்ணிடலாம். 2 லெசனில் இருக்கிற மேக் சென்டென்ஸ் தரோ பண்ணிக்கோங்க. புக் பேஜ் நம்பர் 86 90 94. ஓகேங்களா? नेक्स्ट रोमन 12th रोमन. किन्हीं 4 प्रश्नों के उत्तर एक एक वाक्य में लिखिए. 4 கொஷின்ஸ் அட்டென்ட் பண்ணணும். மொத்தமாக நம்மளுக்கு 8 கொஷின்ஸ் கொடுத்துருவாங்க. அதில் 4 தான் அட்டென்ட் பண்ண போகிறீங்க. ஒவ்வொரு கொஷினுக்கும் 2 மார்க்ஸ். 4 2s are 8 மார்க்ஸ். रोमन लेटर 12 பொறுத்த வரைக்கும் கத்திய பார்ட்டில் லெசன் 1 to 4, அதாவது பார்ட் 1 से 4 तक 1 to 4ல் இருக்கிற கொஷின் ஆன்சர்ஸ் தரோ பண்ணிக்கோங்க. புக் பேஜ் நம்பர் 76 78 81 and 84 இந்த 4 லெசன் தரோ பண்ணிக்கோங்க. नेक्स्ट रोमन लेटर 13. किन्हीं 2 प्रश्नों के उत्तर 3 वाक्यों में लिखिए. அதாவது இது டீட்டெயில்னு சொல்கிறாங்க. அதாவது 3 சென்டென்ஸில் இருக்கணும் அந்த கொஷின். இப்போ நம்மளுக்கு இது வந்து 4 கொஷின்ஸ் கொடுப்பாங்க. அதில் நம்ம 2 அட்டென்ட் பண்ணணும். ஓகேங்களா? 4 கொஷின்ஸில் 2 அட்டென்ட் பண்ணணும். அப்போ 2 4s are 8. ஒன்றுக்கு 4 மார்க்ஸ். அதாவது 2 4s are 8 மார்க்ஸ். இது பார்த்தீங்கன்னா பார்ட் 5 से 7 तक, அதாவது லெசன் 5 to 7 தான் நம்ம டீட்டெயில் படிக்க போகிறோம் கொஷின் ஆன்சர்ஸ். இதில் லெசன் 5ல் பால்தூ ஜான்வரில் இருக்கிற எல்லா கொஷின்ஸும் நீங்கள் படிச்சுக்கோங்க. லெசன் 6ல் சலோ பாஜா சலையில் 1 and 2 படிச்சுக்கோங்க. லெசன் 7ல் மகாத்மா காந்திஜி லெசனில் 1 2 3 தரோ பண்ணிக்கோங்க. ஸோ இது தரோ பண்ணாலே உங்களால் 2 கொஷின் கண்டிப்பாக ஈஸியாக அட்டென்ட் பண்ண முடியும். रोमन लेटर 14. किसी एक कहानी का सारांश लिखिए. இது வந்து ஸ்டோரி எழுத போகிறோம். இதில் வந்து 3 ஸ்டோரி கொடுத்துருவாங்க. 3ல் 1 தான் நீங்கள் அட்டென்ட் பண்ண போகிறீங்க. ஒரு ஸ்டோரிக்கு 8 மார்க்கு. ஓகேங்களா? கஹானி பொறுத்த வரைக்கும் கவி ஆர் கஞ்சூஸ், சௌதாகர் ஆர் பாலு, மெஹனத் கி கமாய் இந்த 3 ஸ்டோரி தரோ பண்ணிக்கோங்க. புரிஞ்சுதுங்களா? இதில் கண்டிப்பாக ஒன்று வரதுக்கு சான்சஸ் இருக்குது. புக் பேஜ் நம்பர் 97 102 and 108ல் இருக்குது. रोमन लेटर 15. किन्हीं 5 वाक्यों का अनुवाद प्रांतीय भाषा में कीजिए. இது வந்து டிரான்ஸ்லேஷன். இதில் மொத்தம் 8 கொடுத்துருவாங்க. அதில் 5 தான் நம்ம அட்டென்ட் பண்ண போகிறோம். ஒன்றுக்கும் ஒவ்வொரு மார்க். 1 மார்க். 5 1s are 5 மார்க்ஸ். டிரான்ஸ்லேஷன் பொறுத்த வரைக்கும் லெசன் பார்ட் 1 10 லெசன்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து பார்ட் 1 से 10 அது வரைக்கும் நீங்கள் படிக்கணும். பட் நான் என்ன சொல்கிறேன்னா லேர்ன் லெசன் 1 to 6 1 to 6ல் இருக்கிறத நீங்கள் தரோ பண்ணாலே டிரான்ஸ்லேஷன் ஈஸியாக அட்டென்ட் பண்ணிடலாம்.
रोमन लेटर 16 लास्ट रोमन लेटर किन्हीं 4 वाक्यों का अनुवाद हिंदी में कीजिए. இது ஹிந்தி டிரான்ஸ்லேஷன், அதாவது தமிழில் இல்லைனா இங்கிலீஷில் இருக்கிறத நம்ம வந்து ஹிந்தியில் டிரான்ஸ்லேட் பண்ணணும். இது வந்து மொத்தமாக அதே மாதிரி தான் 8 கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து நம்ம 4 அட்டென்ட் பண்ணணும். ஆனால் ஒன்றுக்கும் 2 மார்க்ஸ், 4 2s 8 மார்க்ஸ். ஓகேங்களா? ஹிந்தி டிரான்ஸ்லேஷனை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி தான் நான் உங்களை என்ன சொல்கிறேன்னா, லேர்ன் லெசன் 1 to 6, அதாவது 1 to 6 இருக்கிறத தரோ ஆயிட்டாலே ஹிந்தி டிரான்ஸ்லேஷன் உங்களால் அட்டென்ட் பண்ண முடியும். அதை தவிர சஃபாய்க்கே அங்க், அதாவது ஃபார் நீட்னஸ்க்கு ஒரு 5 மார்க்ஸ் கொடுக்குறாங்க. ஓவரால் 100 மார்க்ஸ். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். All the best children. Thank you. Dhanyavad.